நடிகர் பார்த்திபன் அவர்கள் வந்து சாதியற்றவர்னு ஒரு சான்று வாங்கியிருந்தாரு. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி. என்கிட்ட கேட்டா இதெல்லாம் பார்த்தாது தமிழர்கள் வந்து திருந்தணும். இங்க ஜாதி பிரச்சனையால ஒருத்தர மாத்தி மாத்தி வெட்டி செத்துட்டு கிடக்கும். இந்த மாரி நம்ம அண்ணன் பார்த்திபன் செய்த செயலெல்லாம் பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து திருந்தணும். நம்ம இப்படியே பேசிட்டு இருக்கோம். ஆனா தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, இவனு ஆந்திராக்கு போனா நாங்க மணவாடு, நாங்க ரெட்டிகாரு, நாங்க நாயுடுகாரு அப்படின்னு பேசுவானு. தமிழ்நாட்டுல ஒருத்தன் இந்த ஜாதி ஒழிப்பு பேசிட்டு இருக்கானு. இது பார்த்திபன் மாத்திரம் இல்ல, நெறைய பேர் இருக்காங்க. இங்க தெலுங்கு மக்கள் எல்லாருமே அங்க போனா அத பெருமையா சொல்லுவ. நாங்கலாம் மணவாடு, நாங்கலாம் ரெட்டி, நாங்கலாம் நாயுடு அப்படின்னுட்டு. இங்க வந்து தமிழனுக்கு பாடம் எடுப்பானு. ஜாதி ஒழிப்பு பாடம் எடுப்பானு. இந்த மாரி ஒரு பொழைப்பு பிழைக்க வேற ஏதாவது ஒரு பொழைப்பு பிழைக்கலான்னு சொல்லவ. இவன் மக்கள் சொல்லதான் ஒரு விதத்துல நியாயம் தான். ஏன்னு சொன்னா, தமிழ்நாட்டுல ரெட்டி மாநாடு நடக்கும். நாயுடு இந்த மாரிலாம் நடக்கும். இதுல வந்து கே.என். நேரு, கே.எஸ்.ஆர். பின்ன எல்லாரும் கலந்துடுவாங்க. அதெல்லாம் பத்தி இவன் எவனுமே கேள்வி எழுப்ப மாட்டானே. அத கேட்க இவனுக்கு திராணியும் கிடையாது. ஏன்னா ஜாதி வரி பிடிச்ச ஓனாய் கூட்டங்களாக இவனு தமிழனுக்கு ஜாதி ஒழிப்பு பாடம் நடத்துவானு. ஆனால் உண்மையிலே ஜாதி வரி பிடிச்ச கேடுகட்ட கூட்டமாக இவனு அந்த ரெட்டி மாநாடு நடக்கிற இடத்துல இவன் அதை களியாக்கி இவனுக்கு துப்பு கிடையாது. அதே போல முதலமைச்சர் கூட இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன செய்தாரு, மேம்பாலத்துக்கு ஜிடி நாயுடுன்னு பேர் வச்சாரு. அது நாயுடு என்ன டேஸ்ன்னுட்டு தமிழ்நாட்டு மக்களுங்க கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு கூட திராவிட பெரியார் கழகமா அதுலலாம் ஆதரவு தெரிவிச்சிருந்தானு. ஏன்னா பெரியார் வந்து ஜாதியை ஒழிச்சாரு, அதை செய்தாரு, ஜாதி மறுப்பு பேசுவானு, ஜாதி மறுப்பு திருமணம் நடத்துவானு, அந்த மாதிரி கேடுகட்ட இதெல்லாம் நிறைய செய்வானுவேன். செய்துட்டு என்ன செய்யணும், ஜிடி நாயுடு மேம்பாலத்துக்கு பேர் வச்சதுக்கு இவனை முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் இந்த பெரியார் கழகத்திலேருந்து. இதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட பழப்பு. நம்ம முதலமைச்சரே கவடாவான்னு கேட்காரு. அதனால தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்லணும்னு சொன்னால், நீங்கள் உங்கள் அந்த ஜாதி ஒழிப்பு இந்த லட்சணம்லாம் எங்களுக்கு தெரியும், உங்கள் யோக்கியதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதனால வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு பாடம் எடுக்கண்டா, நீங்கள் எந்த மாதிரியான ஒரு ஜாதி ஒழிப்பு நடத்துவேன்னு தெரியும் அப்படின்னு சொல்லவ. அப்படி சொல்லதான் ஒரு விதத்தில் ஒரு நியாயமான ஒரு இதான். நம்ம மக்கள் வந்து எவ்வளோ ஜாதி ஒழிக்காண்டி நம்ம பார்த்திபனை போன்றவர்கள் எவ்வளோ பாடுபட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அதை யாரும் கேட்டு திருந்த மாதிரி ஒரே இதே இல்லை. ஏன்ட்ட நல்ல ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஜாதி ஒழிப்பு மறுப்பு இந்த மாதிரி பேசக்கூடிய நீங்கள் மக்கள்லாம் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், நீங்கள் ரெட்டி நாயுடு இந்த மாதிரி சமூகத்தில் உள்ளவிய உங்கள் இதில் குறைஞ்ச சமூகம் இருக்குல்ல, அது என்ன சமூகம்னு கூட நம்ம சொல்ல விரும்பலை. நமக்கு எல்லாருமே ஒன்று தான். நம்ம அதை ஏற்றத்தாழ்வு பார்க்கறதில்ல. நீங்கள் உள்ளதுலேயே குறைஞ்ச உங்கள் சமூகத்தில் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு அந்த சமூகத்திலேருந்து பயக்கள் எடுங்க, கல்யாணம் பண்ணி கொடுங்க. நீங்கள் முதல்ல உங்கள் சமூகத்துக்குள்ளே ஒரு ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு இதை உண்டாக்குங்க. அப்போனா அதை பார்த்தது தமிழ்நாட்டு மக்கள் திருந்தக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்பேன். இல்லாட்டி திருந்த மாட்டேன். நீங்கள் சும்மா பேருக்கு இந்த மாதிரி பேச தெரிஞ்சோன்னா எவனை நாய் கூட உங்களை மதிக்காது. காரி தான் துப்பிட்டு போகணும். ஏன்னா உங்கள் வேஷம்லாம் கலைஞ்சு போச்சு. என்ன நீங்கள் தமிழன்லாம் ஏமாற்றிட்டு இருக்க முடியாது. அதனால் நீங்கள் உங்கள் ஜாதிக்குள்ளே நீங்கள் உங்கள் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இப்படிலாம் இருக்குல்ல, அதுக்குள்ளேயே நீங்கள் மாற்றி மாற்றி நீங்கள் கல்யாணம் பண்ணி தமிழர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு எடுத்துங்க. அப்படியாவது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் திருந்தோன்னு பார்ப்போம்.